அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற மிகவும் முக்கியமான விடயங்களை பற்றி நோக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அமெரிக்காவில் விமான சேவைகள் முடங்கியிருக்கின்றது, பயணிகள் அவதியுற்றிருக்கின்றார்கள். இது பற்றிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்த ஒரு முக்கியமான விடயமாக இருப்பது, போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறல் காரணமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் தென்கொரியாவில் வருகின்ற 30ஆம் தேதி சீன அதிபர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இடையிலான சந்திப்பும் இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த செய்திகள் பற்றி தெளிவாக நோக்குவோமாக இருந்தால், அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் 10 வெவ்வேறு விமான நிலையங்களில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை பயண தாமதங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3வது வாரமாக தொடர்கின்ற அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த முடக்கம்தான் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. குறித்த விடயத்தை மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்தின் முழக்கம் தொடர்ந்து இடம்பெறுவதன் காரணமாக சுமார் 13,000 விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அதிகாரிகளும் மற்றும் கிட்டத்தட்ட 50,000 போக்குவரத்து பாதுகாப்பு அதிகாரிகளும் சம்பளமில்லாமல் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த வாரத்தை பொறுத்தவரையில் இந்த அதிகாரிகளுக்கு முழு சம்பளம் கிடைக்காது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. வார இறுதியை பொறுத்தவரையில் வார இறுதியில் இன்னும் அதிகமானவர்கள் வேலைக்கு வராமல் நிற்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இது ஒருவிதமான அச்சமாகவும் எழுந்திருக்கின்றது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சினைகளுக்கு குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சியும் ஒன்றைக்கொன்று விமர்சனங்களை தெரிவித்துத்தான் இருக்கின்றன. இந்த நிலையில் தொழிற்சங்கங்களும் விமான நிறுவனங்களும் பிரச்சினைகளுக்கு மிக விரைவில் தீர்வு காணும்படி கோரிக்கைகளையும் விடுத்திருக்கின்றார்கள். 1-2 விமான நிலையங்கள் மட்டுமல்ல, மொத்தமாக 10 வெவ்வேறு விமான நிலையங்களில் 1 மணி நேரம் வரை இந்த பயண தாமதங்கள் பதிவாகியுள்ளமை பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் பலஸ்தீனத்தின் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைத்தால் அமெரிக்காவின் அனைத்து வகையான ஆதரவுகளும் உடனடியாக திரும்ப பெறப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 1967ஆம் ஆண்டு அரபு நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்த இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் பெரும்பான்மையான பகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது. இதில் மேற்கு கரையின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன இடையே நீண்ட காலமாக ஒரு மோதல் நிலைமையும் காணப்படுகின்றது. அது இன்னும் தொடர்ந்துதான் வருகின்றது. இதன் ஒரு பகுதியாகத்தான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான இந்த போரும் ஆரம்பமாகி இருக்கின்றது. இதனை தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால், இதனை தொடர்ந்து அமெரிக்காவின் தலையீட்டால் இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் பலஸ்தீனத்தின் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்கும் மசோதாவையும் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கின்றது. இதற்கு கடும் கண்டனம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மேற்கு கரையை இஸ்ரேல் இணைக்காது என்றுதான் அரபு நாடுகளுக்கு வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இத்தகைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற இவ்வாறான செயல் அநாகரிகமானது என்றும் தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் மேற்கு கரையை இஸ்ரேல் இணைத்ததால் அமெரிக்காவின் அனைத்து வகையான ஆதரவுகளும் உடனடியாக திரும்ப பெறப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் தொடர்ந்தும் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒருபுறம் இவ்வாறு இருக்க, தென்கொரியாவில் ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு வருகின்ற 29ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற நிலையில் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு நாட்டினுடைய தலைவர்கள் கலந்து கொள்வதற்கும் காத்திருக்கின்றார்கள். இந்த மாநாட்டில் ட்ரம்ப் உரையாற்றவும் இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அடுத்த 30ஆம் தேதி அவர் சீன அதிபரான ஜின்பிங்கை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்தும் இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்றைய தினம் மலேசியாவிற்கு செல்வார் என்றும் அதன் பிறகு ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிற்கு செல்ல இருக்கின்றார் என்றும் கூறியிருந்தார். அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு மத்தியில் 2 நாட்டினுடைய தலைவர்களும் சந்தித்து பேச இருப்பது
ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் 2 நாட்டினுடைய தலைவர்களும் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவதற்கு தயாராகவும் இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.